ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ஈரோடு மாவட்டம் சாத்தம்பூர் கிராமம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்ற நாமம், கற்று உணர இருக்கின்ற நாமம் 19வது நாமம் யோகவிதாம் நேதா. யோகவிதாம் நேதா, அதாவது நேற்றைய தினம் யோகா அப்படின்னா அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத கற்று உணர்ந்தோம். அதற்கு அடுத்ததாக 19வது நாமம் யோக விதாம் நேதா. இந்த யோகத்தின் உண்மை பொருளை அறிந்த யோகிகள், ஞானிகள், முனிவர்கள் அனைவருக்கும் தலைவர் யார் அப்படின்னா நம்ம பெருமாள். அவர்களை மோட்ச மார்க்கத்தில் வழிநடத்தும் பரமகுருவும் அவரே. ஹரியே குருவாக வந்து நம் அனைவரையும் மோட்சம் கிடைக்கிறதுக்காக அதற்கு உண்டான மார்க்கத்தில் வழிகாட்டியாக இருந்து குருவாக வந்து நம் அனைவரையும் அழைத்து செல்கின்றார் அந்த ஸ்ரீமன் நாராயணன். இதில் நாம் அறிய வேண்டியது என்ன விஷயம் என்றால், யோகம் என்பது, இந்த யோகா அப்படிங்கிறது உடற்பயிற்சி மட்டுமல்ல. நம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபடும் ஓர் ஆன்மீக பாதை. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபடும், ஒன்றாக கலக்கும் ஒரு ஆன்மீக பாதை. அந்த பரமாத்மாவை அடைவதே நம் அனைவரின் லட்சியம் இல்லையா? அந்த யோகத்தை உணர்ந்தவர்களை வழிநடத்தும் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே. ஆதிசங்கருடைய பாஷ்யத்திலிருந்து நாம் அறிகின்றோம். பகவத்பாதால் சொல்றார், த சுப்ரீம் லீடர், கைட் and master of all those who know the true science of yoga. Lord Vishnu is the eternal guru who leads yogis and seekers of spiritual wisdom towards self-realization and liberation. அல்டிமேட்டா நம்மளுடைய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவதற்கான பாதையை நமக்கு வழிகாட்டி நம்மளை அழைத்து கொண்டு செல்கிறார். குருவாக வந்து நம்மளை அழைத்து கொண்டு செல்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், ஓம் யோகவிதாம் நேத்ரே நமக. ஓம் யோகவிதாம் நேத்ரே நமக. ஓம் யோகவிதாம் நேத்ரே நமக. மீண்டும் நாளை அடுத்த நாமத்துடன் உங்களை சந்திக்கிறேன். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ராம் ராம். ராதே கிருஷ்ணா.